முள்ளங்கி கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தனியாக இருக்கட்டும். இந்த மீடியம் சைஸாக 2 முள்ளங்கியை துருவி எடுத்து வச்சுக்கலாம். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் துருவின தேங்காய் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம், தண்ணி ஊற்றாமல். இப்போ அரைச்ச பேஸ்ட்டு, துருவின முள்ளங்கி, வறுத்த பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா எல்லாத்துலேயும் ஒன்றா சேர்த்துட்டு மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே மீடியம் சைஸாக 3 தக்காளி மிக்சியில் அடித்து தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தேங்காய், கசகசா, முந்திரி, சோம்பு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி குழம்புல ஊற்றிட்டு இப்போ உருட்டி வச்சுருக்க உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா உருட்டி வச்சுருக்க உருண்டையை மீடியமான ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்தோம்னா அருமையான முள்ளங்கி கோலா உருண்டை குழம்பு ரெடி.